இந்த ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு என்னன்னா, காசு என்னடா காசு முக்கியம், இங்க மனுஷங்க தான்டா முக்கியம், அன்பு தான்டா முக்கியம், காசுலாம் முக்கியமே இல்லடா எவனா சொன்னான்னு வச்சுக்கோ, யோசிக்காம செருப்பால் அடிச்சு விட்டுருங்க. ஏடா இங்க காசு தான்டா எல்லாத்துக்குமே, இது ரியலைஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆகும். டைலாகா விடுறதுக்கு ஓகே தான், காசு முக்கியம் கிடையாது, அன்புன்றதா அனாத மயிறு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த லாரி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், டெய்லி வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், வீட்டுல குடும்பத்தை ரன் பண்றவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் போற பையனா கூட இருக்கட்டும், காசு இல்லாம அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? ரோட்ல போறோம் நம்ம மதிக்கலனா பரவாயில்ல, உங்ககிட்ட காசு இல்லனா கொஞ்ச நாளைக்கு தான் வீட்லயே மரியாதை. இந்த உலகத்துல இருக்கிற ஹார்ஷான ரியாலிட்டி இதுதான். சும்மா அன்பு ஒன்றுதான் அனாத, மனுஷங்க தான் முக்கியம், காசு முக்கியம், இதெல்லாம் யார் தெரியுமா பேசுவாங்க? வாழ்க்கையில கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியாது அந்த காசை. அவங்க தான் இந்த டைலாக்ல விடுறது. ஊருக்கு எப்பவுமே பயங்கர உபதேசம் பண்றவங்க, மனுஷங்க தான் முக்கியம், வாழ்க்கையில இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், காசு முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க அந்த காசு வச்சிருக்கிறதால தான் அந்த வார்த்தையே வருது. இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஒரு மைக் மாட்டிருங்க, இதுவும் காசு தான், இந்த காபி வாங்கிருக்க இதுவும் காசு தான். ஒரு 4 நாள் இருங்களேன்டா, அன்பு ஒண்ணுதான், மனுஷங்க தான் முக்கியம், காசு முக்கியம் இல்லன்னு சொல்றீங்கல்ல, ஒரு 2 நாள் இருங்கடா காசு இல்லாம, அதோட பெயின் உங்களுக்கு புரியும். இங்க ஒருத்தன் செத்தா கூட அவனை புதைக்கிறது